session. ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் நியூ புக்கில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் குரூப் 1 குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த சாப்டரில் எடுத்திருக்காங்க. G.Subramaniam was one of the first leader to use newspapers to spread the nationalist message across larger audience. அவர் ஃபைன் பண்ண அந்த நியூஸ் பேப்பர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின் இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கனால இந்த சாப்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த சிலபஸோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தா யூனிட் 7 ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து கவர் ஆகும். அண்ட் மெயின் சிலபஸ் பார்த்தோம் பேப்பர் ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 19th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ தமிழ்நாடு வந்து முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஜாயினாக இருந்தது. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷை சேர்ந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ராயலசீமா வந்து இன்க்ளூட் ஆகிருந்தது. அண்டு கர்நாடகாவில் வந்து பெங்களூர், பெல்லாரி, சவுத் கன்னடா வந்து இன்க்ளூட் ஆகிருந்தது. அண்ட் கேரளாவில் மலபார் ரீஜன் இன்க்ளூட் ஆகிருந்தது. அண்ட் ஒடிஷாவில் கஞ்சம் அப்படின்ற ரீஜன் வந்து இன்க்ளூட் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 தான் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டுக்கு லெட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட பாதையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க நிறைய பார்ட்ஸில் இருந்து தட் மீன்ஸ் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா இதுலேருந்து பாப்புலர் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆனாங்க. அந்த பாப்புலர் லீடர்ஸ் வந்து கல்கத்தா காங்கிரஸில் சொன்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படி என்ன ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வதேஷி என்டர்பிரைஸை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் மீன்ஸ் இந்தியன் கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கூட்ஸை வந்து பைகாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷ்னல் எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டீப் இம்பேக்டை வந்து உண்டு பண்ணுச்சு. அண்ட் காங்கிரஸ் வந்து இந்த ஃபாரின் கூட்ஸை வந்து பைகாட் பண்ணுன்றதுக்காக நிறைய கேம்பெயின் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நடத்தியிருக்காங்க. அண்டு இந்த ஸ்வதேஷ் மூமெண்ட்டோட தமிழ்நாட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஸோ நிறைய பாப்புலர் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆனாங்க. VOC அண்ட் சுப்பிரமணிய பாரதி, வி சக்கரையர் அண்ட் சுரேந்திரநாத் ஆர்யா. ஸோ இவங்களாம் இந்த மாதிரி பாப்புலர் லீடர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆனாங்க. அண்டு பப்ளிக் மீட்டிங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பார்ட்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மக்களை திரட்டுறதுக்காக இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேர்னல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தட் அவங்களோட ஐடியாஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரி ஜேர்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேஷம் வித்தின் இந்தியா அந்த மாதிரிலாம் ஃபேமஸான ஜேர்னல்ஸ் இது. அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரான பிபின் சந்திரபால் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய இடத்துல லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால யூத் வந்து ரொம்ப அந்த லெக்சர்ஸ் கேட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்டில் என்டர்பிரைசிங் ஆக்ட் தட் மீன்ஸ் பிஸ்னஸ் ஆக்டாக பண்ணது வந்து இந்த ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பித்தது. VOC ஆரம்பிச்சிருக்காரு டியூட்டிக்குடியில், தட் மீன்ஸ் தூத்துக்குடியில். 2 ஷிப்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, கலியா அண்ட் லாவோ. இந்த 2 ஷிப்ஸுமே வந்து கொலம்போ அண்ட் டியூட்டிக்குடினுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது. தட் மீன்ஸ் டு அண்ட் ஃப்ரோ வந்து கொலம்போ டு டியூட்டிக்குடின். அண்ட் இவரோட எஃபர்ட்ஸ்க்கு வந்து காம்படிஷனாக யூரோப்பியன் கம்பெனி இருந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட பார்ட்டிசன் ரோல் இருந்தது. தட் மீன்ஸ் யூரோப்பியன்ஸ்க்கு வந்து நல்லா பண்ணுறாங்க, இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறனால ஸோ அவரோட எஃபோர்ட்ஸ் VOCயோட எஃபோர்ட்ஸ் வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சது. ஸோ டியூட்டிக்குடின் டு கொலம்போ. நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி அப்ரைசிங். VOC வந்து அலாங் வித் சுப்பிரமணிய சிவாவோட சேர்ந்து திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடியில் வந்து மில் ஒர்க்கர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1908 ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து முன்னணி நடத்துகிறாரு. எங்கே அப்படின்னா யூரோப்பியன் கம்பெனியை ஓன் பண்ணியிருக்க கோரல் மில்ஸில். ஸோ இந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது பிபின் சந்திரபாலும் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ பிபின் சந்திரபால் ரிலீஸை வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக VOCயும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேர்த்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களோட அரெஸ்ட் வந்து அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதும் திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து ஒரு ரயாட் வெடிக்குது. போலீஸ் ஸ்டேஷனை பர்ன் பண்ணுறாங்க, கோர்ட் பில்டிங்கை பர்ன் பண்ணுறாங்க, முனிசிபல் ஆஃபீஸை வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ இந்த இதுக்காக போலீஸ் வந்து ஃபயர் பண்ணும்போது 4 மக்கள் வந்து இறந்துடுறாங்க. அண்ட் ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணி விஓசி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது இனிஷியலாக ரொம்ப ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்டான லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஜெயிலில் வந்து ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷனில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆயில் ப்ரெஸ்ஸை வந்து இழுக்கணும் அவர் ஜெயிலில். ஸோ இவங்க 2 பேர் இல்லாமல் விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா இல்லாமல் மற்ற லீடர்ஸ் யார் அரெஸ்ட் ஆனாங்கன்னா G.Subramaniam அண்ட் எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆர்யா. ஸோ G.Subramaniamமும் எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆர்யாவும் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. அண்ட் சுப்பிரமணிய பாரதி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறாரு. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ரூலில் இருந்து ஸோ தட் ஜெயில் தண்டனையை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றனால. ஸோ இவரோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி அரவிந்தா கோஷ் அண்ட் வி சுப்பிரமணியரும் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்வதேஷி லீடர்ஸ் வந்து ஸ்வதேஷி லீடர்ஸை கிராக் டவுன் பண்ணனால ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து முடிவடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் இருந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது வந்து ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து யூத்தை இன்ஸ்பயர் பண்ணனால, அதே மாதிரி அவங்கள அவங்களோட லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணனால லீடர்லெஸ் மூமெண்ட்டாக சேஞ்ச் ஆகி அது வந்து கான்ஸ்டியூஷனல் பார்ட்லேருந்து ரெவல்யூஷனரி பார்ட்டுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸோட சேஃப் பிளேஸ் அப்படின்னா பாண்டிச்சேரியாக தான் இருந்தது. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்க ரெவல்யூஷனரிஸ்க்கு வந்து லண்டன் அண்ட் பாரிஸில் இருக்க இந்தியா ஹவுஸில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்படி ட்ரெயின் ஆன ப்ராமினென்ட் ரெவல்யூஷனரிஸ் யாருன்னு பார்த்தோன்னா எம்பிடி ஆச்சாரியா, டிஎஸ்எஸ் ராஜன், வி சுப்பிரமணியர். அண்ட் பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்து எமர்ஜ் ஆச்சு. ரேடிக்கல் லிட்ரேச்சர்ஸ், இந்தியா விஜயா, சூரியோதயம். அண்ட் இந்த லிட்ரேச்சர்ஸ் ப்ளஸ் பாரதி போயம்ஸ் வந்து செடிஷியஸ் லிட்ரேச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. செடிஷியஸ் லிட்ரேச்சர்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாண்டிச்சேரியில் இன்டென்ஸ் ஆச்சு. எப்போ அப்படின்னா அரவிந்த கோஷ் அண்ட் வி சுப்பிரமணியமோட அரைவல் 1910. இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து டில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட அவுட் பிரேக் வரைக்கும் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆஷே மர்டர். 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரி ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. அந்த சீக்ரெட் சொசைட்டி மூலமாக அதோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை கொண்டுட்டு அதன் மூலமாக மக்களுக்கு இடையில பேட்ரியாட்டிக் ஃபீலிங்ஸை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது வந்து செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன். ஸோ இவர் வந்து வாஞ்சிநாதன். ஸோ இவர் வந்து 17 ஜூன் 1911 வந்து ஆஷே அப்படின்ற ஒரு திருநெல்வேலி கலெக்டரை வந்து கொன்னுடுறாரு. அவரை கொன்னுட்டு இவரை வந்து கொன்னுடுறாரு. எங்கே வந்து ஷார்டட் பண்ணுறாரு அப்படின்னா வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனில். நெக்ஸ்ட் வந்து அன்னி பெசன்ட் அண்ட் தி ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் இவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாடரேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷோட வார் எஃபோர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்றனால. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் மூமெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்னி பெசன்ட் ஐரிஷ் லேடி, தியோசபிக்கல் சொசைட்டியோட லீடர், இவங்க வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஜிஎஸ் அருண்டேல், சிபி ராமசுவாமி அண்ட் பிபி வாடியா. ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு. ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு என்னென்னா, ஸோ பிரிட்டிஷ் க்ரௌன் தான் வந்து இருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு லாயல்ட்டி வந்து நாமினலாக தருவோம்னா பேருக்கு தருவோம். நாமினல் அலிஜியன்ஸ் வந்து இருக்கும். நியூஸ் பேப்பர்ஸ் 2 ஆரம்பிக்கிறாங்க, நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். அண்ட் அன்னி பெசன்ட் சொல்கிறாங்க புல்லட் காட் சேவ் மெயில், நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருந்தால் ரேதர் தென் அவங்களோட ட்ரெயின் வித் சப்ஜெக்ஷன். ஸோ ப்ரெஸ் ஆக்ட் 1910 மூலமாக இவங்களோட நியூஸ் பேப்பர்ஸால் நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோம் ரூல் கிளாஸஸில் வந்து ட்ரெயின் ஆனவங்க. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ண ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாய் ஸ்கவுட் வாலண்டியர் ட்ரூப்ஸாக வந்து இருந்தாங்க. அண்ட் 2 புக்கு எழுதியிருக்காங்க, இந்தியா அ நேஷன், அப்புறம் ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம்.
அண்ட் 90% வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஸ்பீச்சஸ் பண்ணக்கூடாதுன்னு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு வந்து ப்ராபிட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக 1917 எலெக்ட் ஆகிறாங்க. அலாங் வித் பிபி வாடியோட சப்போர்ட் மூலமாக ஒர்க்கிங் கிளாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ட்ரேட் யூனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணி ட்ரேட் யூனியன்ஸை வந்து அவங்களோட அந்த ஒர்க்கிங் கிளாஸோட ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லையும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.